நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலை பொழுதில் லேசாக குளிர்காற்று அடிக்க சேலை தலைப்பை போர்த்தி கொண்டு அந்த பூங்காவில் அமர்ந்திருந்தால் ஒரு தாய். கண்ணீரில் சாரசாரையாய் நீர். அந்த தாயின் பக்கம் கொஞ்சம் தள்ளி ஒருவர் வந்து அமர்ந்தார். சட்டென சுதாகரித்து கொண்டு கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்த அந்த தாயை பார்த்து, உட்காருங்க, நான் தினமும் உங்களை இந்த பூங்காவில் பார்ப்பேன். காலையிலே வந்துவிட்டு 10 மணிக்கு போல தான் போவீங்க. இன்றைக்கி ஏன் சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க? கண்ணில் தண்ணி வேற. என்கிட்ட இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னார். என்னை பற்றி சொல்கிறேன். நான் ஒரு அனாதை. எல்லாம் இருந்தும் அனாதை. என்ன அப்படி பார்க்குறீங்க? 2 பையன், ஒரு பொண்ணு. நல்லா தான் படிக்க வச்சேன். 3 பேரும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. எப்போவாவது இந்த அப்பா ஞாபகம் வந்தால் ஃபோன் பண்ணுவாங்க. வீடு இருக்குது, கடை இருக்குது, அதில் வர வாடகை வச்சு பொழப்பு ஓடுது. இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் தர்ம பத்தினி அப்போவே போய் சேர்ந்துட்டா என்று சொல்லி கண் கலங்கினார் அவர். தனிமையிலேயே எவ்வளோ நேரம்தான் இருக்கிறது? அதான் காலையிலேயே இப்படி நடக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படி தான் உங்களை இங்கே பார்க்குறது என்றார் அந்த நபர். அவரது மனதின் பாரம் இப்போது கொஞ்சம் குறைந்தது போல இருந்தது. உங்கள் பாரத்தையும் இறக்கி வச்சிடுங்க. என்னோட பாரத்தை சொல்லி உங்கள் மனசை ஏன் நோக்கடிக்கணும்? ஆனாலும் சொல்கிறேன். ஒரே பையன், நல்லா படிக்க வச்சேன். நல்ல வேலைக்கு போனான். அவனே ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான். நான் ஒன்றும் சொல்லலை. கல்யாணம் ஆன புதுசில் அவனே கட்டிக்கிட்டு வந்துட்டான்னு ஏதோ பெத்த வயிறு திட்டினேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ செஞ்சாலும் குத்தி குத்தி பேசுகிறா மருமக. காலையில் காப்பி போட்டு குடித்தா இதுக்கு ஒன்றும் குறைச்சல இந்த கிழவிக்குன்னு சொல்கிறா. வெட்கம் விட்டு சொல்கிறேன். பாத்ரூம் போனால் கூட பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது போய் உட்காந்துக்கிட்டான்னு சொல்கிறா. மகனும் கேட்குறதில்ல. பொறுத்துக்கோங்கம்மா என்று சொல்கிறான். அவங்களுக்கு வயசாகுதில்ல, அதான் மறந்துடுறாங்க என்று கேட்குறான். யாருக்கிட்ட போகிறது? கணவரும் இல்லை, பிறந்தவங்களும் இல்லை. இந்த வயசான காலத்தில் என்ன செய்கிறது? பையன் வேலைக்கு போயிடுவான், பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. போன அப்புறம் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். ஏதாவது இருக்குன்னு அடுக்கலைக்கு போய் 10 பத்திரத்தை எல்லாம் தேய்ச்சிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா சுற்றிக்கிட்டே இருப்பா. என்ன செய்யறது? வயிறு கேட்க மாட்டேங்குதே. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா என்று அவர் கேட்க, சொல்லுங்க என்றால் அந்த தாய். இந்தாங்க என்னோட விலாசம், வாங்கி கொண்டாள். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்றார் அவர். கேள்விக்குறியோடு பார்த்த அந்த தாயிடம், என்ன பார்க்குறீங்க? சந்தோஷத்துக்காக இல்லை, இந்த தனிமை இல்லாமல் ஒருத்தருக்கொருத்தர் பேச்சு துணையாக இருப்போம் என்றார் அவர். திரும்பி பார்க்காமல் வேகமாக நடந்து விட்டாள் அந்த தாய். அவள் மனதுக்குள், இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? ஆமாம், நாம் தனியாக இருக்கும்போதே யாராவது வந்து உதவி செஞ்சாங்களா? பெத்த பிள்ளையே நமக்கு இல்லைன்னு போச்சு. என்ன பண்ண? சில நாட்கள் கழித்து கணவர் புகைப்படத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த விலாசத்தில் போய் நின்றாள். முகம் மலர அவர் வரவேற்றார். நான் ஒன்று கேட்கட்டா என்றால் அந்த தாய். கேளுங்க என்றார் அவர். கணவரும் இல்லாமல் பெத்த பிள்ளையும் இல்லாமல் தனியாக உங்கள் தங்கச்சி வந்திருக்கேன், ஏற்றுப்பீங்களா என்றார். அவர் திடுக்குன்னு நிமிர்ந்து சுதாகரித்தவராய், உன்னோட பிறந்த வீட்டுக்கு வந்திருக்க. இனிமே இதுதான் உன் வீடு. இந்த அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்த ஒரு ஹோம் ஆரம்பிக்கலாமா என்றார் அவர். என்றால் கண்ணீருடன். இப்போ சூடா அண்ணனுக்கு ஒரு காப்பி போட்டு வா, அடுக்கலையை காண்பிக்கிறேன் என்றார். யாரை பற்றியும் கவலைப்படாமல் காலத்தை ஓட்டுவோம் என்றவாறே உள்ளே சென்றனர் இருவரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.